வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. நிறைய பேருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இது. நிறைய பேர் விவரம் தெரியாமல் இந்த பீடி சிகரெட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு அதை காலில் வச்சு, அதாவது செருப்பு போட்டுட்டோ இல்லை செருப்பு போடாமலே காலில் வச்சு மிதித்து அணைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா மேசராசி, சிம்ம ராசிக்காரங்க, இல்லை சிம்ம லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், இவங்க விருச்சிக ராசி, இவங்க 3 ராசிநாதர்களும் செய்யவே கூடாது. ஏன்னா நெருப்புங்கிறது இவங்களுடைய சூரியனையும் செவ்வாயும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராசிக்காரங்க அதை மிதிக்கும் போது, அதாவது சனியை வச்சு அமுக்கிற மாதிரி அமைப்பு. ஸோ இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு தடங்களாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நெருப்பை இவங்க கால்ட்டு மிதித்து அமைக்கிறது. சரிங்களா? ஸோ அது என்றைக்குமே பண்ணாதீங்க. அதாவது இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அறியாமல் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம். ஸோ அது இனிமேலும் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க. புது வருடம் சித்திரை மாதம் பலனை பார்த்துடலாம். நம்ம கடகராசியை பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இந்த 12ஆம் இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ராசிநாதர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு தான் இருந்தால் கூட சனி பகவானுடைய ஒரு 2 மாதமும் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதமும் சித்திரை மாதமும் சரி 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. என்னென்னா 10ஆம் தேதி வரைக்குமே சனியை செவ்வாய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே. சித்திரை 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் மீனை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன பழைய மாதிரி சின்ன கெடுபலன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ராசிநாதர் பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது ஓப்பனிங்லாம். ஏன்னா சந்திரனும் உங்களுக்கு அது சனியும் செவ்வாய் கூட மாற்றிருக்காங்கள. உங்கள் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்குமே வளர்பிறை சந்திரன் தான். ஸோ 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் தேய்பிரையாக மாறுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் அதுக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேய்பிரை ஆக 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 கொஞ்சமாக மைனஸ் ஆகிட்டே வரும். இந்த மாதம் லாஸ்ட்டில் அதாவது சனி கூட உங்களுக்கு அஷ்டம சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அஷ்டமத்து சந்திரனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சனி பவர்ஃபுல்லாக அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாகி அஷ்டமத்து ஸ்தானத்தில் இருக்கார். சரிங்களா? ஒரு 8 8ஆம் இடத்துல பவராக இருக்கார். அப்போ உங்கள் ராசிநாதர் உள்ளே போய் மாட்டும்போது மனசு சுத்தமாக உங்களுக்கு பலவீனமாகும். இந்த 20, 21, 22 ஸோ இந்த 3 நாள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. யார்கிட்டையும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நாளை நீங்கள் தள்ளி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ இந்த டைம் அதாவது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 20, 21, 22 ஸோ இந்த 3 நாளும் 2 நாள் தான் ஆல்மோஸ்ட். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு நாளாகவே நீங்கள் இது பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கேயும் கூட போனோடனே ராகு இருக்கும். அது குருவுடைய வீடு தான். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, பாகிஸ்தானம் பெருசாக பாதிப்பு கொடுக்குது. ஆனால் இங்கே மெயினாக பாதிப்பு கொடுக்கும் 8ஆம் இடம் இந்த மாதம். ஏன்னா இத்தனை மாதம் 2-3 மாதம் உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போது கன்ஃபார்மாக ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் திருப்பி என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க போதும். சரிங்களா? அதுலேயும் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா அங்கே சனி பகவான் பார்த்திங்கன்னா 20 டிகிரி தாண்டி 19 டிகிரி தாண்டி போயிட்டார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சந்திரன் 2ஆம் அதாவது 21ஆம் தேதி தான் அவர் சனியை கிராஸ் பண்ணுவார். சனி கூட நெருங்கி கிராஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன் ஜாஸ்தியாக வரும். அது வரைக்கும் வராது. சரிங்களா? ஸோ முற்பாதியில் நல்ல யோகமாகவும் பிற்பாதி கொஞ்சம் கலப்பு பலமாக தான் இருக்குமே. அது சந்திராஷ்டிரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவு சந்திராஷ்டிரமும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகுவை கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு 4 நாள் அதாவது 20லேருந்து ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கெடுபலனாகும். அடுத்து பார்த்திங்கன்னா மேஷ வீட்டு போனோடனே அங்கே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருப்பார், கூட சூரியனும் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை அதே மேஷ வீட்டில் நடக்கும். அதுக்கடுத்து அப்படியே படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வந்துடுவீங்க. இந்த அஷ்டம சனியோடைய தாக்கம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு புனர்பூசமும் பூச நட்சத்திரத்துக்கும் முடிஞ்சிச்சுங்க. ஆயிலியம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆயிலிய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தவங்க. ஆயிலிய நட்சத்திரக்காரங்களை நீங்கள் அதாவது சனி பகவானை அதிகப்படியாக வழிபாடு பண்ணிக்கோங்க. சனி பகவான் வழிபாடுனா நீங்கள் என்ன லக்கணம்னு பாருங்கள். அந்த லக்கணத்துக்கு நீங்கள் ஒரு வேளை குரு அணி லக்கணமாக சுக்கிர அணி லக்கணமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் குரு அணி லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. ஈவினிங் சனிக்கிழமைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் அதாவது காவல் தெய்வ வழிபாடு, காவல் தெய்வத்துக்கு போய் என்ன போடுது, அதாவது ஐயனார், இந்த முனீஸ்வரன்,
சுடலை, அப்புறம் வந்து கருப்பசாமி, இந்த தெய்வம்லாம் இருக்காங்களே, இந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு வந்து ஆயில் வாங்கி ஊற்றுங்க. நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், நல்லெண்ணெய்க்கு தீபமும் போடலாம். சரிங்களா? அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சனிக்கிழமைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான். சரிங்களா? அதே மாதிரி சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு மேலே துப்புரவு பணியாளர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி, லட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி நீங்கள் ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். எது உங்களால் முடியுமோ ஒரு ஜாக்கெட் கூட கொடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராப்ளம் வந்து ஓரளவு உங்களுக்கு சாதகமாக மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் பிடியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தை தான் இப்போ வந்து சனி பகவான் ட்ராவல் ஆகிறாரு. அதாவது அவர் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அவர் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் இப்போ பிடிக்குமே. சரிங்களா? அஷ்டம சனியுடைய தாக்கம் அதிகப்படியாக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது காவல் தெய்வ வழிபாடு. அதாவது குரு அணியாக இருந்தால் காவல் தெய்வ வழிபாடு, இல்லை சுக்கிரன் அணி லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தீபம் போட்டுவாங்க. இல்லைன்னா அந்த பெருமாள் கோயிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து சுக்கிரன் அணியாக இருந்தால் இது 2 அணியில் நீங்கள் எதுன்னு பார்த்துக்கோங்க, குரு அணியா சுக்கிர அணியா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு 4 மாதம் அந்த ஃபஸ்ட் 1ஆம் பாதத்துலேருந்து 1ஆம் பாதத்துக்கு ஒரு 4 மாதம் ஓடும். அவ்வளோதாங்க. இந்த ஒரு வருஷம் தாங்க. அதுக்கடுத்து சூப்பராக ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி தனித்து இருப்பார். சனி பகவான் அவர் வீட்டில் தனியாக இருப்பார். தனியாக இருக்கும்போது அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா முதல்ல சூரியன் பண்ணார், அடுத்து செவ்வாய் பண்ணார். 2வது செவ்வாய் பண்ணும்போது கூட சுக்கிரன் கொஞ்சம் இருந்து சமாளிச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எந்த கிரகத்துடைய கெடுபலும் அது பார்வையோ இணைவோ வராது அவருக்கு. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு செயல்படுவார். அப்போ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அவரால் என்ன கெடுபலும் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுவார். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவரை சமாளிக்கிறதுக்காக இந்த எண்ணெய் போடுறது, அவரை வந்து சரி கட்டுறது தான் இந்த இத்தனை வேலைகளும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வெயில் ஓவராக இருக்கிறதுனால நீங்கள் வயசானவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை காலத்தில் குடை வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இந்த ஆயில நட்சத்திரக்காரங்க. மற்ற புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரங்க ஆல்மோஸ்ட் அடி வாங்கிட்டீங்க. நீங்கள் வாங்கின அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் இதை வேணால் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். ஆனால் மற்றபடி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் இனிமேல் பாதிப்புகள் இல்லை. உங்கள் பாதிப்பு விட்டு வெளியில் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆயில நட்சத்திரக்காரங்க மட்டும்தான், கடகராசி ஆயில நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் உச்சமாகிடுவார். அப்போ உச்சமாகிட்ட என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வாக்கெல்லாம் பலிக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதம் உங்கள் மேலே ஆல்ரெடி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு கிரகத்தை வச்சு கிரக நிலைகள் இல்லைங்க. ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மையும் மாறிக்கிட்டே தான் வருங்க. அது மாற 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 உங்கள் லைஃப்பும் மாறிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்கிறதுக்கு காத்துட்ருக்காரு. அவர் செய்வார். ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு நண்பர் தான். சரிங்களா? சந்திரனுக்கு மிகப்பெரிய நண்பர். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் உச்சமாகும்போது கண்டிப்பாக பெரிய ஆட்களால் உங்களுக்கு ஒரு வழிமுறைகள் கிடைக்கும். ஒரு பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. ஒரு ஏதாவது தொழில் அமையும். அந்த தொழில் மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்து சூரியன் வந்தாலே பெரிய ஒரு யோகம். அது பெரிய அதுவும் உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்தல உச்சமாகிறாரு. அப்போது பெரிய லெவலில் உள்ள ஆட்களுடைய தொடர்புலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். சரிங்களா? அது மூலிமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முன்னேறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சனிபகவான் என்ன தான் தடுத்தாலும் மற்ற கிரகங்கள் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான அமைப்புகளை நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன இந்த பரிகாரம் செய்யுங்க. இந்த பரிகாரம் செஞ்சால் தான் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ ரொம்ப கடுமையான அமைப்பில் இருந்து வெளியில் வருவீங்களே. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி, அதாவது பங்குனி 28ஆம் தேதி வக்கரமாகி மேஷ வீட்டுக்குள்ளே போயிடுவார். அது மேஷ வீட்டிலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரிங்களா? மீன வீட்டுக்கு வக்கரமாய் போகும்போது 3 குடியர் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நிலைக்கு சமமான ஒரு நிலையை அடைவார். ஏன்னா வக்கரமாய் அந்த வீட்டில் இருப்பார். எப்போ வரைக்கும்னா 12ஆம் தேதி வரைக்கும். இந்த 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதுசான முயற்சிகள், சிந்தனைகள், உங்கள் சிந்தனைகள் வந்து பெரிய லெவலில் முயற்சிகள். ஏன்னா அவர் 12 குடியர். இந்த 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை அப்படியே டர்ன் ஓவர் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகக்கூடிய இந்த 12ஆம் இடம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி. நம்ம புதுசாக ஏதாவது முயற்சியில் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சின்ன ஷார்ட் டைமில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஸோ அந்த அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 நாள் வக்கரமாகி அந்த வீட்டில் இருப்பார், எங்கள் மீன வீட்டில். ஸோ அவர் வக்கரமாக இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு யோகம். சரிங்களா? ஏன்னா நேர்கதியாக இருந்து பார்க்கறத விட வக்கரகதியாக இருந்து பார்க்குறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஏன்னா அது நீச வீடு.
பவரே இல்லாத வீடு. ஆனால் அங்கே போய் இவர் வக்கரமாகி உள்ளே போகும்போது உச்ச நிலைக்கு உண்டான பவரை அடைவார் இந்த புதன் பகவான் 3 கூடியவர். அப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதி அதே நன்மைக்கு வரும்போது அது ஏன்னா அவர் 12 கூடியவரும் கூட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3க்கும் 12 கூடியவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்துக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு வளர்ச்சி மூலிமா ஒரு தூக்கத்தை கொடுத்துருவாங்க. அதே நேரம் நல்ல சிந்தனைகள் கொடுத்துருவாங்க. இந்த 12ஆம் இடம் வந்து அவர் 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகறனால. ரெண்டாவது 9ஆம் இடம் நடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். ஆல்ரெடி அங்கே 4 கூடியவர் உச்சமாக இருக்கார் இந்த மாதத்தில். சரிங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மை. அதே 11ஆம் தேதி அவரும் உச்சமாகி அடுத்த வீட்டுக்கு போக போகிறாரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யுங்க. சரிங்களா? சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கெடுபலன், மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு நன்மையை செய்யும். சனி பகவான் பண்ணக்கூடிய கெடுபலன்னு நான் பரிகாரம் சொல்லிவிட்டேன். அந்த பரிகாரத்து மூலிமா நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 4ஆம் இடம் சுக்கிர பகவான் உச்சம், அதுவும் 11ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. அதுவும் நல்ல இடம் தான், உபசேசனம். 11ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இட சுகஸ்தானத்தை பார்க்குறது மிகப்பெரிய நன்மை. ஏன்னா ஏதாவது நோய் இருந்தால் கூட, தீராத நோய் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சி தீர்த்துருவீங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா உச்சமாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. போன மாதமே பங்குனி மாதம் லாஸ்ட்லலாம் அவர் உச்சமாயிட்டார் 20 மேலே. அப்போது அதெல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து அதாவது அந்த ஒரு தீராத நோயாக இருந்தால் கூட அதை தீர்த்துருவீங்க. இல்லை அதை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இந்த ஸ்கூல் படிக்க பசங்க மேல் படிப்புக்காக சீட் எதுவும் கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கும், இல்லை கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ ஏன்னா சுக்கிரனால அது எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. மேல் படிப்புக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டைமில் எக்ஸாம் எழுதின பசங்களுக்கெல்லாம் இந்த கடகராசிக்கார பசங்களுக்கு கன்ஃபார்மாக பாஸ் ஆகி மேல் இடத்துக்கு போயிடுவீங்க. சரிங்களா? உங்களுடைய தசாபதிகளும் சப்போர்ட் பண்ணணும் எப்போவுமே. சரிங்களா? எல்லா இதுக்குமே தசாபதிகள் ராசிநாதர் லக்னாதிபதி, ஸோ இவங்க எல்லாம் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய இடத்துக்கு போவீங்களே. இல்லைன்னா ஓரளவு நார்மலான அமைப்பில் போயிட்டுருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து 5ஆம் இடம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த திரிகோண அதிபதி, அதாவது 5 கூடியவர் 9ஆம் இடத்துக்கு போகிறது யோகம். அது நல்ல விஷயம், அது ஒன்றும் ப்ராப்ளம், தப்பு கிடையாது. ஆனால் அதுவே அவர் அசுபராக இருக்கார். ஆல்ரெடி அங்கே ஒரு அசுபர் இருக்கார், யார்? ராகு இருக்கார். இவரும் போய் அசுபர் உள்ளே போய் ஜாயிண்ட் ஆகிறார். ரெண்டாவது உங்கள் ராசிக்கு 3 கூடியவர் 12 கூடியவர் வந்து அங்கே அதே இடத்துல இருக்காரு. இப்போ 3 கிரகம் 9ஆம் இடத்து பாகிஸ்தானத்தில் இருக்குது. இதில் என்னென்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, புதனுக்கும் ராகுக்கும் ஆகிடும். செவ்வாய் மட்டும் இப்போ தனித்திருப்பார். ஆனால் செவ்வாய் வந்து யாருடைய வீடுனா நண்பருடைய வீட்டில் தான் இருக்கார், குருவுடைய வீட்டில். அதனால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கலப்பு பலனாக தான் நடக்கும். இந்த 5ஆம் வீட்டு அதிபதியால் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் வந்து இதுதான் நடக்கும்னு நம்மளால் கணிக்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே கிரக நிலையும் ஓடும். ஆனால் பெருசாக தவறுகள்லாம் நடக்கிறதுலாம் வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து உங்கள் ராசினார் சப்போர்ட் பண்ணணும், மற்ற 9 கூடியவர் சப்போர்ட் பண்ணணும். இப்படி நிறைய கணக்கு இருக்குது. சரிங்களா? 9 கூடியவர்லாம் நீட்டாக இருக்கார். அவர் பாடல மேச வீட்டில் இருக்கார். அடுத்து வந்து ரிஷப் வீட்டுக்கு வரப்போகிறாரு. ஸோ இது எல்லாமே ரிஷப் வீடு, ஒரு சுக்கிரனுடைய வீடு, ஒரு சுபர் வீடு, ஒரு நல்ல இடமான குரு பகவான் வந்து உட்காரும்போது ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்களே. சரிங்களா? ஸோ அதனால் 5ஆம் வீட்டு அதிபதியால் பெரிய அளவில் உங்கள் லைஃப்பை மாற்றவும் முடியாது, லைஃப்பை கெடுக்கவும் முடியாது. சரிங்களா? அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு. அவர் வந்து மாதம் 18ஆம் தேதி வரைக்கும், சித்திரை 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வீட்டை 6ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்தியிருப்பார். அடுத்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 7ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு யோகமாக இருக்கும். 6ஆம் இடத்தை பார்த்துட்டதை விட 7ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். என்னென்னா இந்த 7ஆம் இடம் மட்டும் அவர் பார்க்க மாட்டார், உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடையும் அவர் பார்ப்பார். சரிங்களா? அதாவது கடக ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஒரு திரிகோணத்தை பார்க்குறது யோகம். குரு பகவான் நேரடியாக லாபத்தில் உட்காந்து திரிகோணத்தை பார்ப்பார். அடுத்து 1 வீடான 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கே கேது இருக்கார் ஆல்ரெடி. சரிங்களா? அப்போ இந்த கேதை பார்த்து சுத்தப்படுத்தி 3ஆம் இடத்தை வளர்ச்சி அடைய வைப்பார். நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க. சரிங்களா? இங்கே சனி பகவான் தனியாக போய் உட்காந்துட்டா கூட இந்த குரு பகவான் பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா குரு லாபம். அதே மாதிரி அதே குரு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் 6ஆம் வீட்டு அதிபதியால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது அவர் 6க்கும் 9 கூடியவர் பாக்கியாதிபதி கூட. சரிங்களா? ஸோ 2 வீடும் சேர்த்தே சொல்லிவிடுவோம். அவர் 9 கூடியவர் ஆனதுனால அவர் லாபத்தில் இருக்கும் போது, அதாவது திரிகோணாதிபதி லாபத்தில் இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய வச்சுருவார். சனி பகவானை கூட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைய வச்சுருவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருல, முயற்சிகள்
புதுசான முயற்சிகள் எடுப்பீங்க. புதுசான உங்களுக்கு திங்கிங் வரும் மைண்டில். இதை பண்ணால் செட் ஆகுமா, அதை பண்ணால் செட் ஆகுமா, இது முயற்சி பண்ணி பார்க்கலாமே, இது செஞ்சு பார்க்கலாமே, அதை செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அதை செஞ்சு அது மூலிமா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு லாப வீட்டில் இருந்து. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வரக்கூடியது தான், சரிங்களா? ஸோ அது நிச்சயம் வந்து சேரும், கன்ஃபார்ம்டாக நடக்கும். 3ஆம் இடத்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது 5ஆம் இடத்து வழியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அது லாப வீடு வழியாக குரு வழியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்து 7ஆம் இடம், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த காலகட்டத்தில். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா பொண்ணு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், இல்லை மாப்பிள்ளை கிடைக்கல கிடைக்கும். ஸோ நல்ல நண்பர்களும் அமைவாங்க இந்த காலகட்டத்தில். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க. இந்த நண்பர்கள் மூலிமா உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும். நல்ல குருமார்கள் அமைவாங்க. 11ஆம் இடத்துக்கு குரு போகுதுல்ல, ஸோ நல்ல குருகள் உங்களுக்கு குருமார்கள் நல்ல குருமார்களாக அமைவாங்க. அவங்க மூலிமா குருங்கிற விட உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தைகளும் உங்களுக்கு நல்ல குழந்தைகளும் அமையும். ஸோ குழந்தைகள் குரு, ரெண்டாவது செல்வம், பணம், பெரும் பணம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு லாபத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். சுக்கிரன் வீடும் சுபத்துவம், குருவும் சுபர். இவ்வளோ நாளாக மேச வீட்டில் இருந்த விட லாப வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய லெவலில் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ பிற்பாதியில் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு, ஏன்னா ஒரு வருஷம் இருப்பார் குரு வந்தவொடனே வேலை செஞ்சிருவார் அப்படின்லாம் நினைக்காதீங்க. படிப்படியாக உங்கள் லைஃப் மாறும். நீங்கள் வந்தவொடனே நீங்கள் அதை உணர்வீங்க. அந்த உணர்றதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறதே, சரிங்களா? ஸோ அதனால் 6ஆம் வீடும் 9ஆம் இடமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. 9ஆம் வீடும் 9ஆம் அதிபதியும் நல்லா இருக்கார். அடுத்து 7ஆம் இடம், 7ஆம் இடத்து சனி பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சி தான் உங்களுக்கு கெடுபலம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் 7ஆம் வீடு குருவால் சுகத்துவப்படுத்தப்பட போகிறது. இது 12ஆம் தேதிக்கு அப்புறம் குருவால் சுகத்துவப்படுத்தும். அது வரைக்கும் பெருசாக 7ஆம் வீட்டால் உங்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் இருக்காது, ஆவரேஜாக தான் இருக்கும். 12ஆம் தேதிக்கு அப்புறம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவர் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வாங்க. அதாவது நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா, அதாவது கடகராசிக்காரங்க மனைவியாக இருந்தீங்கன்னா கணவரால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்களாலையும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடத்துல இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய், அதுக்கடுத்து ஃபுல்லாக சனி மட்டும்தான். சனி கொஞ்சம் பலமாக இருந்து தான் செய்வார். சொன்ன பரிகாரத்தை முன்னாடி சொன்னல அந்த பரிகாரத்தை நீங்கள் கன்ஃபார்மாக நடைமுறைப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்து 9ஆம் இடம், இந்த 9ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு இந்த 3 பேர் இருக்காங்க. இதில் செவ்வாய் மினிமம் ஒரு 1.5 மாதம் இருப்பார், சரிங்களா? 10ஆம் தேதி தான் போகிறாரு அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே இருப்பார். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். ஸோ செவ்வாய் வேலை உங்களுக்கு 9ஆம் இடம் கொஞ்சம் மைனஸ் தான், ப்ளஸ்லாம் கிடையாது. என்னென்னா அவர் பிடிச்ச வீட்டில் இருந்தாலும் அங்கே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. ராகு மட்டும் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, கூட செவ்வாய் இருக்கனால இந்த பாகிஸ்தானம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குமே. ஆனால் அதுக்கு பதில் 5ஆம் இடம் நல்லா குருவால் வளர்க்கப்படுது, சரிங்களா? அதேமாதிரி புதன் பகவானும் அங்கே தான் 12ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருப்பார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் நேர்கதியாகி அவர் வலு இழந்துருவார், சரிங்களா? நீசமாக தான் இருப்பார். அவர் 24ஆம் தேதி சித்திரை 27 வெளியே போயிடுவார். புதன் பாகம் போனதுக்கப்புறம் ஓரளவு அந்த வீடுடைய தன்மை செவ்வாயும் ராகு மட்டும்தான் இருப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட சேரும்போது கொஞ்சம் டேமேஜ் தான், சரிங்களா? ஸோ அதனால் 9ஆம் இடத்துல இருக்கனால அது கொஞ்சம் டேமேஜ் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். மற்ற கிரகங்களுக்கு குரு சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து 10ஆம் இடம், இந்த 10ஆம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் இருப்பார். எப்போல்லாம் சூரியன் பயிற்சி ஆகிறாரோ அதுதான் மாத பலனாக போடுறதுமே. அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் அங்கே தான் இருப்பார். கூட குருவும் சுக்கிரனும் இருப்பாங்க. குரு முன்னாடியே கிளம்பி அந்த அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். சுக்கிரன் பின்னாடி இந்த மாதம் லாஸ்ட்டில் அவரும் போயிடுவார், சரிங்களா? ஸோ சூரியன் மட்டும் தனிச்சு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும்போது உங்களுக்கு சூரியன் கூட குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். குருவும் சுக்கிரனும் இருக்காங்க, சூரியனும் இருக்காங்க. இதில் சூரியனால் மிகப்பெரிய நன்மையை செய்யப்படும். பெரிய இருக்கலே டாப் மோஸ்ட் ஆட்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு அந்த குறுகிய காலத்தில் கிடைச்சிருங்க. அடுத்து அவர் பயிற்சியாகி போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக ஆகிடும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம், இந்த லாபாதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான். அவர் மாத ஆரம்பத்தில் இவருடைய வீட்லேயும், அதாவது மீன வீட்லேயும், அடுத்து மேஷ வீட்லேயும் அப்படியே இந்த மாதம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகி வந்துடுவார். உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லாபாதிபதி 10ஆம் இடத்துல இருக்குது யோகம். இந்த யோகத்து மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. லாபம் ரெட்டிப்பு மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் உச்சமாக இருக்கார். மாத ஆரம்பத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் செஞ்சே தீரணும். இதுதான் கணக்கு. லாபாதிபதி அவர் 4 கூடியவர். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஓப்பனிங்கில் செஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், இந்த 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான். அவர் வக்கர கதியில் இருக்கார், சரிங்களா? மாத ஆரம்பத்தில். ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவு நன்மைகளாகவே இருக்கும்.
நீங்கள் நான் சொன்ன பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. முற்பாதியில் யோகமாகவும் பிற்பாதியில் சுமாரான யோகமாகவும் இருக்கும். ஆனால் சூரியனால் குருவால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. எல்லோரும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. வணக்கங்க.